இந்த காலவேளையுடைய மெய்ப்பராகி இயேசுவை நோக்கி நாம் பாடி துதிக்க போகிறோம். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்பவரேன்னு சொல்லி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி துதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரை உயர்த்த போகிறோம். என்னோடு சேர்ந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனெல்லாம் நடத்தி செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாது நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. எல்லாம் சொல்லுவீங்களா? என் மேய்ப்பரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீ, பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீ, புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீ, பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீ, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. சொல்வீங்களா? என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனெல்லாம் நடத்தி செல்பவரே, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயமில்லை, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் இயேசு அப்பா நீங்க எனக்கு பயமில்லை, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி, நோயில்லாத சுக வாழ்வு, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே, என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வே, என் ஜீவனுள்ள நன்மை தொடருமே, என் தேவன் வீட்டில் தினம் தினம், என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. சொல்வோமா? என் மேய்ப்பரே ஆமாண்டவரே எனக்கொன்றும், கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கின்றீ, மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீ, உம் கரங்களாலே அணைத்துக் கொண்டு சுமந்து செல்கிறீ, மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தரு, என் மேய்ப்பரே நல்லாயனே,
எனக்கொன்றும் குறையில்ல. ஓரி பரகதடா என் நீங்கதான் என் மெய்ப்பர், என் நாயன் நீங்கதான், எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாம் நடத்தி செல்பவரே, என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில். சொல்வீங்களா இந்த காலவேளை? மெய்ப்பனே, ஓ நீர் என் மெய்ப்பன், ஓ நீர் என் ஆயன், நீர் என்னை நடத்துகிறவர், நீர் என்னை போஷிக்கிறவர், என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, எனக்கொன்றும் குறையில்லப்பா, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடினால நோயில்லாத வாழ்வு, சுகவாழ்வு. ஓ ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் நம்மளை கடன் பிரித்து நடத்துகிறார். 2026 ஆண்டவர் உனக்கு மெய்ப்பராக இருந்தா அவர் உன்னை கடன் இல்லாம, ஓ எல்லா கடனையும் அடைத்து, ஓ கடன் எல்லாம் உனக்கு மாற்றி, ஓ நீ சமாதானத்தோடே உன்னை நடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் உங்க பின்னாடி வரணும்ப்பா. அவர் பின்னாடி போனா உனக்கு கடன் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பின்னாடி போனா உனக்கு வியாதி இல்லை. அவர் பின்னாடி போனா உனக்கு ஸ்தோத்திரம் வேதனை இல்லை. கர்த்தர் உன்னை பசும்புல் நிறைந்த இடத்துல, பசுமையான இடத்துல உன்னை கொண்டு நடத்த செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்க போகிறோம். தந்தையே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, என் கேடகம் நீரே, என் மகிமை நீரே என்று சொல்லி இந்த காலை வேளை நம்ம பாடி துதிக்க போகிறோம். இந்த என்னோட சேர்ந்து தேவ நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கைகள் தட்டி ஜீசஸ், தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே சொல்லி, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஓ தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பரலோக தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. எனக்கு எதிரிகள் எவ்வளவாய் சுற்றிலும் இருக்கிறாங்க, ஆனால் எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விழு நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விழுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீ. சொல்வீங்களா? தகப்பன் நீர் தாங்குவீரே, என்னை தள்ளாட. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். சொல்லுங்க, கேடகம் எனக்கு, ஓஹோ, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர
தலை நிமிர தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. பரம தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அதனால் அச்சமில்லையே, எனக்கு கலக்கமில்லையே, எதை குறிச்சும் அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோ ஓ தோல்வி என்று எனக்கில்லையே. வெற்றி தரும் என் தேவன் என்னை ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஓ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, தலை நிமிர தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல், அவன் எதை குறிச்சு கலங்க மாட்டேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்கு. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடும் அவைகளையே தியானம். இயேசையா கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, இசையா தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர தலை நிமிர சபரகதடரா, தலை நிமிர தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர செய்பவர் தகப்பனே. பாரு ஓ ரபஷகதடரா, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஓஹோ என் கேடகம் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் ஷபரகதடரா செய்பவர் நீ. தலை நிமிர ஷபரகதடரா, தலை நிமிர ஷபரபரகத, தலை நிமிர இயேசுவே, தலை நிமிர செய்பவர். தலை நிமிர ஷபரபரகத, தலை நிமிர ஓரி பலரபா, தலை நிமிர ஓரி படர சகதன, தலை நிமிர ஓ தலை நிமிர. ஓடி சொல்ல சொல்ல என் ஆண்டவர் ஓ உன் தலை நிமிர்வதற்கு ஏதுவான காரியங்களை ஓ என் ஆவிக்குரிய மனதில் செய்து கொண்டிருக்கிறா. ஓ எங்க தலை குனிந்தாயோ வெட்கப்பட்டு, எங்க தலை குனிஞ்ச அவமானப்பட்டு, ஓ அதே இடத்துல ஆண்டவர் தலை நிமிர செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. ஓ ஈசாக்கு வெட்கப்பட்டு, ஓ தோண்டின துறவெல்லாம் பறித்து கொண்ட ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிந்து, ஓ அந்த இடத்தை விட்டு வெளியேறின அந்த சூழ்நிலையில ஓ கர்த்தர் மீண்டுமாய் அதே மனிதருக்கு முன்பாக ரெகோபோத்தை தந்து தலை நிமிர செய்த ஆண்டவர்
ஓ இந்த காலவேள அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அவர் உன்னோடு கூட இருந்து உன் தலையை உயர பண்ணுவான், உன் தலையை நிமிர பண்ணுவான், உன் தலையை கனப்படுத்துவான். உன் தலையை அவர் மேன்மைப்படுத்துவான். ஹalleluya. தலை நிமிர தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. நன்றி அப்பா. நல்ல காலவல்ல உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது, நாமத்தை மேன்மைப்படுத்துவது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மேன்மை. அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே வாய்ப்பு அப்பா. இந்த சின்னத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவங்க என்ன துதிக்கும்படிக்க ஏற்படுத்தினேன். இவர்கள் எப்பொழுது என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி எங்களை குறித்து ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த காலவல்ல உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். ஹalleluya. நீர் உயர்ந்தவ, நீர் சிறந்தவ, நீர் மகிமை உள்ளவ. ஹalleluya. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவ, துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவ, தூயாதி தூயவ, மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர் அப்பா. ஹalleluya. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்குரியவர், அவர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவர். அந்த கனத்துக்குரிய தெய்வத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று அவரை மரியாதை செய்த விதமாக, ஒரு கனப்படுத்தும் விதமாக அவருக்கு முன்பாக சில நிமிடங்கள் எழுந்து நின்று அவரை உயர்த்த போகிறோம். நம்முடைய நாவினால உயர்த்த போகிறோம். ஹalleluya. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஹalleluya பேசக்கூடிய, அவரை துதிக்கக்கூடிய, எல்லா உயிரினங்களையும் படிக்கும்போது பேச்சு கொடுக்கல. ஆனா மனிதனை படைத்து அவனை பேசும்படி வைத்தா, அவனை துதிக்கும்படி வைத்தா. எஸ், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. நீங்கள் துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை. ஹalleluya. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, ஸ்தோத்திரம், கண்ணீர் நிலைமையில, வேதனை நிலைமையில, தலகீழாய் தொங்கப்பட்ட விடப்பட்ட நிலைமையில இருந்த வேளையில அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நடு ராத்திரில துதிக்க 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 கர்த்தர் அப்படியே சிறையிருப்புகளை மாற்றினார். அப்படியே கட்டுகளை கத்த அறுக்க பண்ணினா அவர் சுற்றி இருந்த ஜனங்களுடைய கேட்டுக்கொண்டவருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. அந்த சிறைச்சனுடைய அஸ்திபாரம் ஆசைய ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துதிக்கும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமா எத்தனை சிறையிருப்பு வைத்திருந்தாலும், எத்தனை கட்டுகள் வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கும், அவைகளை நிர்மூலமாக ஆரம்பிக்கும், அவைகளை அறுக்க ஆரம்பிக்கும், அவைகளை நொறுங்க ஆரம்பிக்கும். இந்த காலவெல்ல ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டே, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமா ஆண்டவரே, இந்த காலவேளை நீர் எங்க மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரத்த கொடுக்கல எங்களை ஒப்பு கொடு சுவாமி. நீர் எங்களுக்குள்ளாய் நீர் ஆளுக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. ஏசு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசம சிலுவை படியானார், பாவத்தை வென்று விட்டார்.
இயேசு பாசம சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகால், தீங்கும் தீண்டால். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவி எபினேசரே இனியும் காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் ஓஹோ என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஓரிவரகதடரா. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வு மேலனானா யாருக்கு பயப்படு ஒரு பரகதட. அவரே இயேசுவே வாழ்க்கையின் பலன். ஓ யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஓ தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஓ என்னை ஒப்பு கொடுக்குறாப்பா. ஓ கிறிஸ்துக்குள்ளா என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஓ எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்ன ஆண்டவர் ஓ இந்த கால வேளையிலும் இரத்த கோட்டைக்குள்ளாய் சமூகத்துக்குள்ளாய் நுழைந்திருக்கிறாப்பா. நீர்களை கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக, மீட்பீராக. எனக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வந்த எல்லா சைதட்டங்களையும் முறியடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது மீட்பின் ரத்தம், அது வெற்றியின் ரத்தம். ஓ ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஓ எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. ஓ தாய் தன் பிள்ளையை ஓ ஆயனை போல நடத்துகிறீ. அபிஷேகம் செய்கில் எங்களை தினமும். ஓ ஆயனை போல மெய்ப்பனை போல ஆமே. ஓ ரிபாஷகதடரா. இந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டே, இனி எதுவும் ஓ ரபாஷகதடரா. ஓ நன்றி அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் ஓ எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஓ நன்றி இயேசுவே. ஓ ரிபரகதடரா ஜீசஸ். இரத்த கோட்டைக்குள்ளே நன்றி நன்றி அப்பா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பா இறங்கிடுவா. ஓ அபியே சபரகதடரா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. மீண்டுமா சொல்லுவீங்க? அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. எல்லாம் உண்மையா? கண்களை மூடி 2 கையை தட்டி ஓ வாஞ்சியாய் தாகமாய் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வானிடத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர் மானானது நீரோடலை வாஞ்சித்து கதவுமா போல. ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சொன்ன சங்கீதக்காரனை போல இந்த கால வேளை வாஞ்சியாய் தாகமாய் ஓ எனக்குள்ள அசைவாடும், எனக்குள்ள அப்பா அனலாக்கும், எனக்குள்ள வாசம் என்று சொல்லி ஓ நீ கேட்கும் பொழுது ஓ என் நாமத்தான் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் சொன்னவர். ஓ அதை பெற்றுக் கொள்வா என்று சொன்ன ஆண்டவர். ஓ இந்த கால வேளை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ ரிபரகதரா அசைவா. ஓ இடம் முழுவதுமாய் ஓடி அசையோடி கொண்டிருக்கிறீர். ஓ ரீகா தடரா ஓ ஷபரக துடரபோ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீர். இருதயத்துடைய வியாகுலத்தை பார்க்கிறீர், இருதயத்துடைய வேதனை பார்க்கிறீர், கண்ணீரை பார்க்கிறீர், கவலைகளை பார்க்கிறீர், வியாதிகளை பார்க்கிறீர், ஓ பிசாசுகளை பார்க்கிறீர். இதோ இயேசுவின் நாமத்தினால உலகத்திற்கு காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஓ பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாய் இதோ உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் வழிமாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை. ஓ வழிமாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம் பின் தொடர்வா. நாம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், நம் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே பரிசுத்தாவியே ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் சபரகதரா. அசைவாடுங்கப்பா எங்களுக்குள்ளாக. ஓ அசைவாடுகிற ஆவியானவர். ஓ இந்த கால வேளை அனலாக்கும் என் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் ஜுவாலையே. கேடு ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது எனக்கு உண்டு. கேடு ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம், பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்வீங்களா? அழைத்தவர் கரம் நடத்தும், என்றும் அழைத்தவர் கரம் நடத்தும். சபரகதரா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓரி பரகத அசைவாடும் ஓரி பரக துடரஷே.
ஓ மகிமை தேவனே அசைவாடும். ஓ ரிபஷபரகத மகிமை தேவனே அசைவாடும். எங்கள் அக்கினி ஜாலையே, ஓ அக்கினி ஜாலையே, எங்கள் அக்கினி ஜாலையே. ஆம், அவர் எலியாவின் தேவன். எலியா பரலோக தேவன் நோக்கி செபித்த பொழுது, ஹல்லேலூயா, அவர் நோக்கி பார்த்த பொழுது 400க்கும் மேற்பட்ட ஹல்லேலூயா பாகால் தீர்க்கதரிசிகளுடைய ஸ்தோத்திர கூட்டம். ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் எலியா, உண்மையின் தெய்வம் யாரு, ஜீவனுள்ள தேவன் யாரு, ஹல்லேலூயா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் யாரு என்று சொல்லி ஒரு போட்டி, ஒரு வாக்குவாதம். ஹல்லேலூயா, அத்தனை பேருக்கு முன்பாக தனி மனிதனாய் கர்த்தரே தெய்வம் என்பதை அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படி, எல்லா ஜனங்களாலும் அறிக்கை செய்யும்படி கர்த்தர் எலியாவை எடுத்து பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிராமத்துக்கு நீங்க தான் எலியா, நீங்க தான் அந்த எலியா. உங்களை கொண்டுதான் தேவன் அந்த இடத்துல நீங்க வாழ்கிற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல கர்த்தரே தேவன் என்பதை உங்களை கொண்டுதான் நிரூபிக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த எலியா திஸ்பியனாகிய எலியா, வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, திஸ்பியன் அப்படின்னா கடன்காரன் சொல்றாங்க, அடிமைதனத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. அந்த திஸ்பியன் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அடிமைதனத்துக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள். எத்தனை ஆண்டுகளாக அடிமையா இருந்த, கடனுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், பல விதமான காரியங்களுக்கு அடிமையா இருந்திருக்கலாம். இதோ கர்த்தர் அந்த அடிமைதனத்துக்குள்ள இருக்கிற அந்த எலியாவை, அடிமையின் எலியாவை எடுத்து கர்த்தர் ஹல்லேலூயா அக்கினினாலே உத்தரவு கொடுத்து, அக்கினியின் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய மனிதனாய், தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் எலியாவை எடுத்து பயன்படுத்தினா. ஹல்லேலூயா. அங்க இருக்கிறதான எத்தனை லட்சம் ஜனங்கள் தெரியல, ஆனா ஒரு திரள் கூட்டம் தேவன் பக்கமா திரும்பிச்சிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியத்தின் மூலமா அநேக ஜனங்கள் தேவன் பக்கமா திரும்ப போறார்கள். அநேகருடைய ஜனங்களுடைய இருதயங்களை தேவன் பக்கமா திருப்புகிற எலியாவே நீதான். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற எலியா நீங்க தான். நன்றி இயேசுவே, மக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. மகிமை தேவனே ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், அற்புதம் தேவனே ஸ்தோத்திரம், அதிசயம் தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமை தேவனே நன்றி அப்பா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரிபாபா ராகா தனராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹல்லேலூயா இந்த அமாவாசை நாட்கள்ல ஸ்தோத்திரம், பலவிதமான காரியங்களை மற்றவங்களுக்கு செய்தாலும் இது எலியாவின் தேவன். அக்கினினாலே எல்லாவற்றையும் பட்சிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஹல்லேலூயா உங்களோடு கூட இடைப்பட போகிறாக, உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட போகிறாக. ஆனா அவர் அக்கினி இறங்குறதுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை தெரியுமா? நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டும், ஒடிந்து போன பலிபீடங்களை சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரியில்லாத பலிபீடங்கள் சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய பலிபீடங்கள் சரியாகிவிட்டா நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுவார். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறவில்லை? நம்முடைய பலிபீடங்கள் சரி செய்யப்படவில்லை, பலிபீடங்கள் சரியில்லைங்க. அதனாலதான் அற்புதம் நடக்கல, அதனாலதான் தேவன் கிரியை செய்ய முடியல. எலியா பலிபீடங்களை செப்பனிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு பாருங்க. அவர் இப்படியா ஒரு ஜெபம் செய்யறாரு, ஆண்டவரே இஸ்ரவேலிலே நீர் தான் தேவன் என்பதையும் நான் உங்க ஊழியக்காரன் என்பதையும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவனே இன்னைக்கு ஒரு அக்கினி இறங்கி வரட்டாப்பான்னு சொல்லி. எஸ், ஹல்லேலூயா. இந்த பகுதியில ஹல்லேலூயா இந்த பகுதி ஜனங்களுக்கு கர்த்தர் தான் தேவன் என்பதையும் நம்ம அவருடைய பிள்ளை என்பதையும் ஆண்டவரே நீங்க உறுதிப்படுத்துங்கப்பா. சொல்லுங்களேன், அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்களேன். ஏசப்பா, இந்த கிராமத்துக்கு இந்த பட்டணத்துக்கு நீதான் தேவன் என்பதையும் நாங்க உங்க பிள்ளைகள் என்பதையும் இந்த ஜனங்களை அறியும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. இதோ பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள், ஹல்லேலூயா
ஓ கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றணும். ஓ ஹல்லேலூயா. பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றணும். எதுக்கு இல்லாம இப்படியும் அப்படி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியா கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் என்று எதிர்பார்த்து, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. சொல்வீங்களா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க பிள்ளைக்கு, கணவருக்கு, மனைவிக்கு ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஓ என் தாய் தகப்பனுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக, என் சகோதர சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஓ உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. மீனொரு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்கள் இந்த உலக ஜனங்களால் சந்தித்து, ஆண்டவரே நாங்க வந்து சமைச்சு நிற்கிறாப்பா, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா கேட்பீங்களா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் ஏசப்பா, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்துல, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க எங்க குடும்பத்துல, குடும்பத்துல உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். ஓ மீண்டுமா சொல்வீங்களா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில,
உம்மைத்தான் ஷபரகதடரா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கி ஷபரகதடரா உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரு ஓரி பரகதடர ஓரி பலரஸ் உம்மைத்தான். இந்த ஆண்டுல என் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீங்க என் பிள்ளைகளுக்கு. திருச்சபை பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறீர்கள். அதுக்காக நன்றி அப்பா. இதோ பல ஆண்டுகளாக பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த சில அற்புதங்கள் நடைபெற சில அற்புதங்கள் இந்த புதிய ஆண்டுல ரீபா ஷகதடரபோ இந்த மாதத்துக்கு அப்புறம் என் தேவன் செய்ய ஆரம்பிக்க போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள்ல செய்ய ஆரம்பிக்க போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ரீபா ஷகதடரபா நான் விசுவாசிக்கிறேன். 2வது மாதத்திலே ஆண்டவர் அவைகளுக்கான அடித்தளத்தை செய்ய போறீங்கப்பா. அவைகளுக்கான ஆரம்பத்தை நீங்க செய்ய போறீங்கப்பா. ரீபா ஷகதடரா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க ஷகதடரா உம்மைத்தான். நாங்க யாரும் நம்பலப்பா, மனுஷன சொந்த மதத்தை ஆண்டவரே, அரசு அதிகாரிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நம்பல ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா ஏசப்பா, உம்மைத்தான். எஸ், இந்த கால வேலை நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை உங்க மீது. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சமூகத்தின் நிழலில் வந்து நிற்கிறோ, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் ஏசப்பா நிச்சயமாய். சொல்லுங்க வாயை திறந்து. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான். உண்மையா கேட்பீங்களா? புது செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ ஏசப்பா, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா எனக்கு. உம்மைத்தான் ரிபரகதடரா உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, இந்த கால வேலை இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் எனக்குன்னு யாரும் இல்லப்பா, உங்களை தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. மை ஹோப் இஸ் யூ லார்ட். ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை. நீங்க தான் என் நம்பிக்கை. ஜீசஸ் ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, அப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். உண்மை நம்பின தாவீதை ஒரு இடத்துல விட்டுலப்பா. சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி இருந்த போதும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் விடுவித்து பாதுகாத்து ஆண்டவரே, அந்த ராஜாவின் சிங்காசனத்தை கொண்டு வந்து நிறுத்தினீங்களாப்பா. ராஜாவின் கிரீடத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்களாப்பா. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நாங்க உங்களை தானே நம்புறோம் ஆண்டவரே. மனுஷனையோ மருத்துவரையோ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே அதிகாரிகளையோ ஆண்டவரே பெரிய அரசியல் காட்சி உண்மை நம்புகிறாப்பா ஆண்டவரே. உண்மை நம்புகிற ஒருவரையும் ஆண்டவரே நீ கைவிடுகிறது இல்லப்பா. நம்பினோரை நீர் ஆண்டவரை விடுகிறது இல்லப்பா. ஆண்டவர் முக நோக்கி பார்த்து நீ விடுகிறது இல்லப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அவளை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர் ஆண்டவரை வெட்கத்துக்கு பதிலாக பலந்திருக்கிற ஆண்டவர். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்கிற பிரகாரமாய் காலை வெல்ல நாங்கள் உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். நீங்க
எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஏனென்றால் என்னை காக்கிறவர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாமவாச நாட்கள்ல நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா விதமான சத்துடைய சூழ்ச்சிகளை இதோ தேவனுடைய ஊழியக்காரனா நான் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வல்லமையில கட்டுகிறேன். ஓ ஸ்தோத்திரம், மிதிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்று மூலம் சேதப்படுத்த மாட்டாது என்கிற வாக்கின்படியாய் இதோ உம்முடைய திருச்சபைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் வாய்க்காத போவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவன் மனைக்கு விரோதமாக, செய்கிற வேலைக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே அப்பா வீட்டுக்கு விரோதமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால உடைய வளர்ச்சி விரோதமாய் செய்கிற சத்து செய்கிற எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது கட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் அரணா இருப்பீராக, உன்னை காக்கும்படி நான் உடனே இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் எரேமியாவே பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. எரேமியாவின் தேவன் பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே காக்கும்படிக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருப்பதற்கு நன்றி. ஆண்டவரே, நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பல பண்ற மக்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம் பிசினஸ் விரோதமா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, மற்ற குடும்பங்கள் அப்பா கெடுக்கும்படிக்காங்க ஆண்டவர் சில அப்பா ஸ்தோத்திரருடைய அப்பா மனைவின் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வஞ்சிக்கிற ஆவிகளை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திர வசிம் செய்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இதோ அவைகள் எல்லாம் இயேசுவின் வாய்க்காத போகும்படிக்கா செபிக்கிறேன். மந்திரங்கள் மைகள் இயேசுவின் நாமத்தினால சேர்ந்து போகும்படிக்கா ஜெபம் பண்றேன்ப்பா. நாட்கள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம், பிள்ளைகளை நீ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பாதுகாத்துக்க நன்றி. ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றேன். இதோ இந்த வேலை கத்துரி ஆவி இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே சொந்தப்பா பிள்ளைசுனி செய்யற அப்பா மதவர்களுக்கு தொடுவீராக. பிள்ளைசுனி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றப்பா, அவங்க யாரோ எவரோ கர்த்தாவே நீ அவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, நன்மை செய்யுங்கப்பா. இந்த வேலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வந்துருக்காங்கப்பா, இவங்க வாழ்க்கையில கத்த நீங்க பாதுகாப்பு செபிக்கிறேன். உன்னதமானுடைய மறைவிற்கு சர்வ தங்குவான்ற வார்த்தை பிரகாரமா நீ கோட்டையா துருகமா யாரா இருக்கிறீர்கள் எழுதப்பட்டபடி உடைய பிள்ளைகளுக்கு கற்பு செய்யப்படிக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திர வேலையில பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. ஆண்டவர் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மலட்டு கர்ப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வீடுகளை கட்டுவார்களாக. இடம் வாங்க முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இடங்களை வாங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதிகளுக்காக ஜெபிக்கிறேன், வியாதியை பலவீனத்தோடு தலை சம்பந்தம் பலவீனம், நரம் சம்பந்தம் பலவீனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எலும்பு சம்பந்தம் பலவீனம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் வாழ்வு இழந்த பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஒன்றிணைப்பீராக, புதிய வாழ்க்கை தருவீராக. கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்கள், மனைவியால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஜெபம் பண்றாண்டவர் இப்போ இயேசுவின் நாமத்தில் அவர்களை கத்தாவே அப்பா அவர்களுக்கு புதிய வாழ்க்கை கத்த தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வேலை அப்பா மருத்துவமனை இல்ல அப்ப படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்பா ஸ்தோத்திர கைகால் உடைந்த நிலையில் இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா பல விதமான தீராத வியாதியில பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அப்படி கரம் ஆண்டவரே தொடர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறான்ப்பா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடனால பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கடன் வாங்கி ஆண்டவரே அவளை வீணுக்கு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொடுக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதனுடைய பாரம் தாங்க முடியாம இரவு பகலும் தூங்காம ஆண்டவரை நினைத்து வருத்தப்படுவதற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் எப்படி கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அப்பா ஸ்தோத்திரம் யோசித்து தற்கொலை ஓடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். இது கர்த்தருடைய கரம் ஆண்டவர் திரும்படிக்காக ஜெபித்த தகப்பனே, கர்த்தாவோட கடன்கள் மீண்டும் திருப்பி அவளுக்கு கொடுக்க கர்த்தருக்கு ஆற்றல் திரும்படிக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே. அப்பா நகை கடன்கள், வீட்டு கடன்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பனே அப்பா நிலம் சம்பந்தமான கடன்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடைக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலை அப்பா ஞானம் இல்லாம ஆண்டவரே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றவரே, கர்த்தருடைய கரம் அவர் மீது இறங்கும்படிக்காக ஜெபிக்க ரோடுகள்ல பாக்குறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மனநலம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சுற்றி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அவர்கள் தொடும்படிக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தருவீராக, சுகம் தருவீராக ஆண்டவரே. அப்பா தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிள்ளைகள் கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை நீங்க அப்பா திக்கற்றவர்களுக்கும் விதைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீரே கர்த்தராக இருந்து தகப்பனாக இருந்து நீங்க அவளை ஆற்றுபடிக்காக ஜெபம் பண்ணுறவரே. இந்த வேலை அப்பா கர்த்தர் நன்மை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேலை அண்டர் வாகனத்துல போகிறவர்களுக்காக வருகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே விபத்து ஒன்றும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாட்கள்ல நாங்கள் செய்திகளை பார்த்தோம் ஆண்டவரே அப்பா, அதிகமான விபத்து எதுவும் இல்லை. காரணம் நாங்க முன்கூட்டியே ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே. இந்த விபத்துகள் எல்லாம் உண்டாகாதபடி கர்த்தர் பாதுகாத்தீங்களே, நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியே தகப்ப எங்க தேசத்தை ரட்சித்தரலும், சபையை அப்பா ஆஸ்வதித்தரலும், சபையில் உள்ள ஜனங்களை ஆஸ்வதித்தரலும், வாழ்க்கை தரம் மேம்படட்டும் அப்பா. அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வளருவார்களாக, சரீர வாழ்க்கையில் அவர் வளருவார்களாக, வேத வார்த்தையில வளருவார்களாக, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறதுல வளருவார்களாக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் அப்பா எப்பொழுதுமே ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, கடன் வாங்குறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீ மாற்றும்படிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நன்மை செய்யுங்க. கையின் பிரியாசங்களை ஆஸ்வதிப்ப ஆண்டவர். பிள்ளைகள் சரி எல்லா வேலைகளையும் வியாபாரங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவர் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பிளஸிங் ஆஸ்வதிப்பட்டது போல அப்பா அந்த பிள்ளைகள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே எங்களோடு ஈடுபட்டதுக்கு நன்றி, எங்களோடு பேசினதுக்கு நன்றி, அற்புதம் செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மேற்பராம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு 2 கை தட்டி உற்சாகமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.